ரிஷபராசி நேயர்கள் இதுவரைக்குமே நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் இனி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு எப்போ இந்த 2026 குரு பயிற்சியானது நடந்ததோ அப்போவே உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றங்களானது வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஆகஸ்ட் 28 சந்திர கிரகணம். ஒவ்வொரு ராசிக்குமே கிரக பெயர்ச்சிகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த கிரகணங்களும் ரொம்ப முக்கியம். கிரகணம் அப்படின்னாலே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு 2 கிரகங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த 2 கிரகணங்களும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஒரு குறிப்பிட்ட ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 28ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு பௌர்ணமி, ஆவணி அவட்டமும் கூட அந்த டைமில் தான் இந்த கிரகணம் வந்திருக்கு. ஸோ பகல் பொழுதில் தெரிய போகுது அப்படின்றதுனால பிரச்சனை எதுவும் கிடையாது. நம்மளால் பார்க்க முடியாது, இந்தியாவில் தெரியவும் தெரியாது. அதனால் இதுக்குனால பாதிப்புகள் எதுவும் இல்லை. நமக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலுமே கூட இந்த கிரகண காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு டைமு அப்படின்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்களை செய்யணும், ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ யாரும் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா மாடர்ன் வேர்ல்டு ஆகி போயிடுச்சு. இப்போ எல்லாருமே அதை மாற்றிட்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க செய்த விஷயங்கள் எதுவுமே தப்பு அப்படின்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அதை எல்லாமே நம்ம இப்பவும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த காலத்தில் தாத்தா பாட்டி சொன்ன விஷயங்களை இப்போ திரும்பி கேட்டு அதை செயல்படுத்திகிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் வேணால் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் 4 மணி ஆனால் எழுந்திரிச்சுவாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அவங்க சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டு வேலை வெட்டிக்கு போகிறத பார்ப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் 10 மணி ஆனாலும் எழுந்திரிக்கிறது கிடையாது. 10 மணி வரைக்கும் தூங்குறதுலாம் இருக்குது. ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறிப்போச்சு அப்படி கூட சொல்லலாம். ஆனால் அப்போது அவங்க இருந்த அந்த வாழ்க்கையில் அவ்வளோ வறுமையிலுமே கூட அந்த காலையில் எழுந்த உடனே அவங்க செய்கிற விஷயம், அந்த பிரபஞ்சம், அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லும்போதெல்லாம் எல்லாரும் வீட்லேயும் எல்லோரும் முழிச்சுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படி யாரும் எழுந்திரிக்கிறது கிடையாது. ஒரு சிலர் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்றதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் யாராவது பிரம்ம முகூர்த்த பூஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அதனால் பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மற்றவங்க செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். அந்த ஒரு பாக்கியமும் அந்த ஒரு புண்ணியமும் உங்களுக்கு சேரும். அதனால் நீங்கள் யார் ட்ரை பண்ணுறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ரிஷபராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நடக்க போகக்கூடிய நேரம் அப்படின்னு ஏன் சொல்லியிருந்தேன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அதோட குரு பகவானும் உச்சம் பெற்று இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஒரு சுப கிரகம், நல்ல ஒரு கிரகம்னு தான் சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவர், அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அதிபதி, கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஸோ இந்த டைமில் புது ஆதித்ய யோகம் இருக்குது, மாளவில்ய யோகமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் என்ன நடக்க போகுதுன்னா, தொழிலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இனி நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தொழிலில் நஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா, இல்லை ரொம்ப கடனாக இருக்கா, பணப்பிரச்சனைகள் இருக்கா, அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க. ஸோ அது அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ தான் கடன் இருந்தாலுமே கூட அது எதுவுமே ஒரு ப்ரெஷரான ஒரு கடனாக உங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ எல்லாம் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்மூத்தாக தான் இருப்பீங்க. உங்களுடைய லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகலாம் சந்தோஷமாக அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அந்த கடன் கண்டிப்பாக காணாமல் போயிடும். மலையளவு கடன் இருந்துச்சு அப்படின்னாலுமே கூட அது எல்லாமே இப்போ கரைய ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுக்கு அதிகமாகாது, கரைய தான் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. இன்னும் 1 இல்லை 2 வருஷத்துக்குள்ளேயே உங்களுடைய கடன் எல்லாமே காணாமல் போயிடும். இந்த சனி பயிற்சி முடிகிறதுக்குள்ளேயே உங்களுடைய கடனெல்லாம் காணாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. ஸோ பணப்புழக்கம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, மேலும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க எல்லாத்தையும் அப்படின்னாலே போதும், உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். தொழில் வியாபாரம்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னா சூப்பராக நடக்கும். நீங்கள் உழைக்க தயாராகிக்கோங்க, உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க, உடல்நலத்தை நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு நேரம். நீங்கள் நல்லா உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் கொட்டிகிட்டே இருக்கும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். வேலை இல்லாதவங்களாம் ட்ரை பண்ணுங்கள், உங்களுடைய திறமைக்கான நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளும் காத்துட்ருக்கு. இல்லை அப்படின்னாலுமே நான் வெளிநாடு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். வெளிநாட்டு போய் நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடிய ரிஷபராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் வியாபாரத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க அது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்.
ஸோ வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த லாபத்தை ரிஷபராசிக்காரங்க இந்த டைமில் தட்டி தூக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைமிங்காக இருக்குது. அதே மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கலாம். தாராளமாக இந்த டைம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நல்ல சாதகமான நாட்களை பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தசாபுத்திகள் என்ன நடக்குது, நீங்கள் எப்போ பிறந்திருக்கீங்க, எந்த நேரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த டைம் வந்து உங்களுக்கு ஓகே தானா, எந்த விஷயங்கள் செய்யலாம் இந்த டைமில் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசித்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ தொழிலும் சரி வியாபாரமும் சரி நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னாலே பணத்துக்கு பிரச்சனை இருக்கவே இருக்காது. ஸோ பணப்புழக்கம் ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களில் நிறைய பேர் இது வரைக்கும் நீங்கள் சேமிக்கவே இல்லை அப்படின்னா கூட இப்போது உங்களுக்கு சேமிக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும். சேமிக்கக்கூடிய திறன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே நிதிநிலை ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்றுமே வரவே வராது. ஸோ ரொம்ப நல்ல ஒரு நேரம், அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான். அவசரப்படாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்லாம் செய்யாமல் ரொம்ப யோசித்து நிதானமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஸோ இந்த டைமில் குடும்பமும் சரி உடல்நலமும் சரி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நமக்கு உடல்நலம் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி குடும்பமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தெல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு தள்ளி போயிட்டுருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஒரு சில ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனால் கிடச்சிருக்காது. இப்போ கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். இல்லை ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடு கட்டணும், இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்குங்க. ஸோ வீட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் இதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்த ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய சந்தோஷமான அந்த நிகழ்வுக்கு உறவினர்கள்லாம் வருவாங்க. ஸோ உறவினர்கள் வந்தாலே அப்புறம் என்ன கொண்டாட்டம் தானே. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உங்களுடைய வேலைகளெல்லாம் நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உறவினர்கள் கூடும் பொழுது அந்த இடத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தாலுமே கூட அதை மீறி கிடைக்கக்கூடிய சந்தோஷம் பார்த்திங்கன்னா அளவற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை வந்து எல்லோரும் இழந்துட்டுருக்காங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு உடல்நிலை வந்து பாதிப்படையலாம். அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50-60 வயசை தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நிச்சயம் சக்கரை வியாதியெல்லாம் இருக்கா அப்படின்றத கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பிபி, இரத்த அழுத்தம், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு மேலும் மேலும் வந்து பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அதை நீங்கள் போயிட்டு பார்த்து செக் பண்ணிட்டு வர மாதிரி ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகையாவது அந்த மருத்துவ செலவு அப்படின்ற மாதிரி ஆகதான் செய்யுங்க. இந்த டைமில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. பெருசாக உங்களுக்கு பாதிப்பு அப்படின்றது ஒன்றும் இல்லை, இருந்தாலுமே கூட சின்ன விஷயங்களை கூட நீங்கள் அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. அது வந்து ரொம்பவே வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஒன்று சொன்னோம் அப்படின்னம்னா அவங்க வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. ரிஷபராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் மிருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்ப மங்களகரமாக வந்து அமையப்போகுது. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்ற கிரகம் சுக்கிரன் அவங்களுடைய சொந்த ராசியிலேயே இருக்க போகிறாங்க. என்ன ராசின்னு தெரியுமா? துலா ராசிக்கு தான் சுக்கிர பகவான் வந்து வரப்போகிறாரு. ஸோ துலா ராசியில் சுக்கிர பகவான் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த துலா ராசியில் சுக்கிரன் நுழையும் பொழுது மாளவிய ராஜயோகத்தை வந்து ஏற்படுத்த போகிறாரு. ஸோ இது என்ன மாதிரியான வெற்றிகளை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகளை கொடுக்கும். எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலை, தொழில், போட்டி அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வெல்ல முடியும். ஸோ யார் கூட நீங்கள் போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த டைமில் அவங்களோட நீங்கள் ஜெயிப்பீங்க, வெற்றி பெற முடியும். ஆரோக்கியம் அப்படின்றது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்காது. ஆனால் சின்ன சின்னதாக ஒரு மைல்டான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இல்லைன்னா ரெகுலர் செக்கப் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த செக்கப்போடைய செலவு இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி பெருசாக ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. இருந்தாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து க்யூராக தான் ஆரம்பிக்குமே தவிர நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி உடல் அளவில் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. எவ்வளோ நாளாக கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற மாதிரி, ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் ஒரு செக்கப் போயிட்டு வருவீங்க பார்த்தீங்களா, அதிலேருந்தே நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க.
உங்களுடைய உடல் வந்து ரொம்ப பலமா இருக்கிற மாரி ஃபீலிங் கிடைக்கும். அதேபோல உங்களுடைய நிதி நிலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க பயப்படுறதுக்கோ, இல்ல கவலைப்படுறதுக்கோ ஒண்ணுமே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ, அதனால அந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கான முயற்சியில நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதுவும் கிடைக்கும். அதனால நீங்க வந்து தாராளமா கடன் வாங்கலாம். தேவையான விஷயத்துக்கு வாங்கிக்கோங்க. தேவையில்லாம கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டாம். கூட இருக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், ஸோ எல்லாருடைய சப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அது என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு பலமா இருக்கும். மனசுக்கு வந்து ஒரு தைரியத்த கொடுக்கும். பரவால்ல நமக்காக அவங்க இருக்காங்க அப்படின்ற மாரியான ஒரு உணர்வ உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், சுபகாரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு. நீங்க என்ன மாரியான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ, அது வந்து உங்களுக்கு நல்ல லாபத்த கண்டிப்பா கொடுக்கும். ஸோ, நல்ல தொழிலா யோசிச்சு, உங்களுக்கு வந்து பயன் கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிற மாரி இருக்கிறத நீங்க செய்யுங்க. ஏனா தானா அப்படின்னு சொல்லிட்டு, எதையோ ஒண்ணு செஞ்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது வந்து ரொம்பவே வந்து பிரச்சனைய கொடுத்துரும். இப்ப இல்லைனாலும், பின்னாடி வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க அத நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால நம்ம என்ன செய்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம் இருக்கும். நல்ல ஒரு விஷயமெல்லாம் நடக்க போகுது. நிறைய வாழ்க்கையில் வந்து நல்ல பலன்களை எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஏதாவது ஒரு பயணத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் வந்து போயிட்டு வாங்க, நல்லபடியாக முடியும். படிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப வெற்றி கிடைக்கும். ஸோ ரிஷபராசியுடைய மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், இல்லை உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி படிப்புக்காக வந்து கஷ்டப்படவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து நல்ல சான்ஸ் கிடைக்க போகுது. ஸோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கான மதிப்புகள் நீங்கள் வந்து வளர்த்துக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே தனித்துவமான ஒரு திறமை இருக்க தான் செய்யும். குடும்பம் அப்படின்னா அந்த 4 பேத்துக்கு மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கணும். அதை வளர்த்துக்க போகிறீங்க. ஸோ 4 பேர் நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு கேட்க போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்குது. ரொம்ப நல்லாவும் வந்து பேசி எல்லாருடைய நம்பிக்கையும் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். அதனால் தைரியமாக இருங்க. யாரும் உங்கள்ட்ட வந்து அவதூறாவோ இல்லை அசிங்கமோ வந்து படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ காதல் மற்றும் திருமணம் 2 விஷயமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லபடியாக தான் இருக்குது. அதனால் மங்களகரமான விஷயங்கள் தான் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் முயற்சி இருக்குங்க. திருமணம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதுனால செல்வாக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். செல்வாக்குக்கெல்லாம் குறைவே இருக்காது. பல இடங்கள்ல இருந்து நீங்கள் வந்து பணம் பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள். அதை நீங்கள் சேமிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமானது கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் என்னென்ன வகைகளில் நீங்கள் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஓம் பித்ருஹஸ்பதேய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்.